இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ரசூல்லா பண்ணது என்னென்னா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஃபண்டு தேவைப்படுற ஒரு போர், அதனால் வந்து எல்லோரும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறாங்க. இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுங்கங்கிறாங்க. அப்போ தான் அந்த அபூபக்கர் உமருடைய அந்த ஃபேமஸான அந்த சம்பவம். ஃபஸ்ட்டு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, சொல்கிறாரு, அவர் வியாபாரிகள்கிட்ட எல்லா நேரத்துலையும் கையில் காசு இருக்காது, எப்பயுமே பொருளாக இருக்கும். பொருள் விற்று அந்த டைமில் சூழ்நிலைக்கு டைமில் திடீர்னு கையில் பணம் நிறைய இருக்கும். அவர் சொல்கிறாரு, இந்த டைமில் என்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த நேரத்தில் அபூபக்கரையும் மிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போய் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை கொண்டு வந்து ரசூல்லாட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ரசூல்லாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ரசூல்லா கேட்குறாங்க, எவ்வளோ வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு மடங்கு வீட்டில் நான் வச்சுருக்கேன், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தில் பாதி கொண்டாந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. அவர் வந்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற. அப்போ ரசூல்லா அபூபக்கர் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டில் யாருன்னா இருக்குது அப்படின்னா, வீட்டில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இவரை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது என்னால் முடியாத காரியம். இதில் தான் நான் அபூபக்கரை இன்றைக்கி அடிச்சிடணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஹார்ட் கேஷ், நான் லிக்விட் கேஷாக நிறைய வச்சுருந்தேன். ஆனாலும் இவரை பீட் பண்ண முடியாமல் போச்சு, இந்த ஆள் கூட போட்டி போடவே நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறார். இது ரொம்ப ஃபேமஸான சம்பவம், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் உஸ்மான் ரலியல்லாஹு சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அதே பயான் ரசூல்லா டெய்லி இது தான் பயான் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த தபுக் போருக்கு போகிற வரைக்குமே ரசூல்லா வந்து இந்த பொருட்களுக்கு உண்டான பணமே தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பயான் பண்ணுறாங்க மிம்பரில் 3 படி. ஃபஸ்ட்டு படியில் நின்று ரசூல்லா பயான் பண்ணுறாங்க. பயான் பண்ணோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு போகிறாரு. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு. போயிட்டு 100 ஒட்டகங்கள் ப்ளஸ் அதுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. வந்து பார்த்தா ரசூல்லா 2வது படியில் நிற்கிறாங்க. மறுபடியும் அதே பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து பயான் கேட்டுருக்கிறாள். மறுபடியும் போகிறாரு. அதே மாதிரி 100 படி, 100 ஒட்டகங்கள், 100 எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. மறுபடியும் வந்து பார்த்தா ரசூல்லா இன்னொரு படி இறங்கி 3வது படியில் நிற்கிறாங்க. அதே பயான் ரிப்பீட் பண்ணுறாங்க ரசூல்லா. மறுபடியும் இவர் எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் பேச பேச அவர் போய் 100 எடுத்துகிட்டு வர்றாரு. கொண்டாந்து கொடுத்துட்டு கடைசியாக கொண்டாந்து 1000 தீனார்கள், 1000 தீனார்னால் தங்க காசு, 1000 தீனார்கள் கொண்ட ஒரு பையை தூக்கிட்டு வந்து ரசூல்லா கையில் இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ரசூல்லா அதை வாங்கிட்டு சொல்கிறாங்க, இஸ்மானே, இதற்கு பிறகு நீ விரும்பியதை வாழ்ந்து செஞ்சுக்கோ, உனக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், நீ வந்து நீ என்ன செஞ்சாலும் நீ நரகத்துக்கு போக மாட்டான், உனக்கு சொர்க்கம் வந்து கடமையாயிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லா இந்த உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஸோ உஸ்மான் ரலியல்லாஹுடைய பின்னாடி வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை விமர்சனம் நம்ம பண்ணக்கூடாது, படிப்பினைகள் எடுத்துக்கலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா மன்னிப்பு அட்வான்ஸாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு வந்து யாரும் தாக்கி வந்து பேசக்கூடாது. அதுவும் வந்து ரசூல்லா வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திர்மிதியில் 3700, 3701, அப்புறம் முஸ்னத் அஹமதில் 16816வது ஹதீஸு.